Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் இந்த சூப்பர் சம்மர் ப்ரூஃப் சம்மருக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு குவிக் டெய்லி மேக்கப் ஆர் வெளியில போறீங்க, அவுட்டோர்லயே இருக்க போறீங்க, அதுக்கு வந்து ரொம்ப லைட்டா இருக்கிற மாதிரியான ஒரு மேக்கப் வேணும், ஓவர் த டாப்பா இருக்கக்கூடாது அப்படின்னா, இல்ல ஆஃபீஸ் போறீங்க, காலேஜ் போறீங்க அப்படின்னா, இல்ல இந்த மாதிரி லுக் சிம்பிளா இருக்க ஒரு லுக்கு எப்படி நீங்க வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த வீடியோல நான் அது உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இதுல வந்து பேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கிடையாது, கன்சிலர் கிடையாது, பட் ஸ்டில் இந்த மாதிரியான ஒரு பேஸ் வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை எப்படி பண்ணேன், அதுக்கப்புறம் இந்த சம்மருக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைல் கம்ஃபியா இருக்கும். உங்களுக்கு வந்து வேற சில கன்சர்ன்ஸ்லாம் இருக்கும் உங்க முடியல, லைக் 3 நாள் வாஷ் பண்ண ஹேர், இல்ல ஆயிலியா இருக்க ஹேர், அந்த மாதிரினாலாம் இந்த மாதிரியான ஒரு கியூட் ஹேர் டூ எப்படி நீங்க பண்ணலாம் அப்படின்றது வந்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், இந்த லுக் நான் எப்படி கிரியேட் பண்ண அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. பேட் ஸ்கின் மோட் ஆன் என்னோட ஸ்கின் ப்ரெப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், என்ன கிளைமேட்டா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் பேஸ் வேணும், அதுக்கு மாய்ஸ்சரைசர் வேணும். மாய்ஸ்சரைசர் அப்படின்னா கொஞ்சம் தான் எனக்கு போட்டுக்க போறேன், ஏன்னா நான் இன்னைக்கு நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் சன்ஸ்கிரீன் நிறைய அப்ளை பண்ண போறேன். ஸோ நிறைய தேவைப்படாது. ஸோ இதை நல்லா என்னுடைய ஸ்கின்ல நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது சன்ஸ்கிரீன். ஓகே, 2 சன்ஸ்கிரீன் ஆப்ஷன் இருக்கு. நான் ஒண்ணு வந்து உங்களுக்கு இன்னைக்கு லுக்குக்கு பண்ண போறேன், ஏன்னா அதுதான் ஒரு நல்ல பேஸ் மாதிரி இருக்க போகுது. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த டெர்மோகோவோட 1% ஹைலரானிக் டிண்டட் சன்ஸ்கிரீன் ஜெல். இதுல SPF 60 and PA 4+ ரேட்டிங் இருக்கு. இதுல ஜிங்க் ஆக்சைடு, டைட்டானியம் டை ஆக்சைடு அண்ட் ஹைலரானிக் ஆசிட் இருக்கு. ஸ்கின்ல குயிக்கா இது அப்சர்வ் ஆக போகுது. இதுல வாசனை கிடையாது அண்ட் இதுல கொஞ்சோண்டு டிண்ட் இருக்கு. இந்த டிண்ட் வந்து பெருசா பிபி கிரீம் மாதிரியோ சிசி கிரீம் மாதிரியோ இருக்க போறது கிடையாது. பட் போதுமான அளவு உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் அண்ட் மேட் லுக் வந்துட்டு இந்த டிண்டட் சன்ஸ்கிரீன் ஜெல் உங்களுக்கு கொடுக்க போகுது. இதுல ஹைலரானிக் ஆசிட் இருக்கு அப்படின்றதுனால உங்க ஸ்கின் ஏதாவது ஹைட்ரேட்டடாகவும் பார்த்துக்க போகுது. இதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, அது என்னன்னா 1% ஹைலரானிக் சன்ஸ்கிரீன் ஆக்வா ஜெல். இதுல SPF 50 and PA 4+ ரேட்டிங் இருக்கு. இதுல ஹைலரானிக் ஆசிட், வைட்டமின் இ அண்ட் இதுவும் வந்துட்டு ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ. இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஜெல் கிரீம் மாதிரி இருக்கும், இன்விசிபிள் ஃபினிஷ் கொடுக்கும். அதாவது நீங்க போட்டது எதுவுமே வந்து தெரிய போறது கிடையாது, தெரியவே தெரியாது, தெரிய போறது இல்ல, சுத்தமா தெரியாது உங்க ஸ்கின்ல, அந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து மேக்கப் போடல, எனக்கு ஜஸ்ட் ஸ்கின் கேர் மட்டும் வேணும்னா இந்த சன்ஸ்கிரீன் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் மேக்கப் பண்ண போறேன், எனக்கு வந்துட்டு நிறைய பேஸ் வேணாம், என்னோட ஸ்கின் கேரே அந்த வேலையை வந்துட்டு கொஞ்சம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னா இந்த டிண்டட் சன்ஸ்கிரீன் ஜெல் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோட ஸ்கின்ல அந்த டிண்டட் சன்ஸ்கிரீன் தான் நான் வந்து அப்ளை பண்ணிருக்கேன். அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பர் டிண்ட் வந்து கொடுக்க போறது கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு இது உங்க ஸ்கின்னை வந்து ஈவன் டோன் பண்ணி கொஞ்சோண்டு ஒரு பேஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். லைக் இதை மட்டும் போட்டீங்கனாலே ஓகே, ஏதோ ஒன்று போட்டிருக்கு, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ சன்ஸ்கிரீன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கின் கேர்ல, ஸ்கின் ப்ரெப்ல இந்த கிளைமேட் இப்படி இருக்கும்போது, வெயில் பல்ல காட்டும் போது சன்ஸ்கிரீனை மட்டும் ஒமிட் பண்ணிடாதீங்க. இதுல எது உங்களுக்கு பிடிச்ச ஃபினிஷ் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணி எதுக்கு போட போறீங்க அப்படின்றதையும் முடிவு பண்ணி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் 2 ப்ராடக்ட்டோட லிங்க்குமே கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இது டெர்மோகோட அஃபிஷியல் வெப்சைட், Amazon, Nykaa, Flipkartல அவைலபிளா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு கூப்பன் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பன் கோட் நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ டெர்மோகோட அஃபிஷியல் வெப்சைட்ல யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபர் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கன்னா உங்க ஆர்டர் ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இந்த பூமி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கூட டைப் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. 10,000க்கும் மேலான குழந்தைகளுக்கு எஜுகேஷன்ல ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது நம்ம சார்பா பண்ற ஒரு கான்ட்ரிபியூஷன் மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இப்போ மேஜரான ஸ்கின் ப்ரெப், அதுவும் இந்த வெயிலுக்கு முக்கியமான நம்ம மிஸ் பண்ணவே கூடாத ஒரு ஸ்டெப் வந்துட்டு நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் அழகா நான் வந்து டைமும் கொடுத்துருக்கேன் அது செட் ஆகிறதுக்கு. இதுக்கப்புறம் பேஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் ஒரே ஒரு பவுடர், இப்போ வந்து க்ரீம் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம், இதை அப்படியே விட்டு நீங்க வெயில்ல போனீங்கன்னா வெக்க தாங்கவே முடியாது. ஸோ அதை வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ 2 பவுடர் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போறேன். இதுக்கு முன்னாடி ஒன்று தான் சொன்னேன்னா எனக்கு தெரியல, பட் 2 பவுடர். ஒரு பவுடர் வந்துட்டு உங்களுடைய ஸ்கின் டோன்ல இருந்து ஒரு ஷேடை கொஞ்சம் டார்க்கா இருக்கிற மாதிரி. இது எதுக்குன்னா, சப்போஸ் அந்த சன்ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு எங்கேயாவது வெள்ளையா தெரியுது அப்படின்னா அதை மறைக்கிறதுக்கு, லைட்டா உங்களுடைய ஸ்கின்ல அந்த வார்ம்த் அண்ட் டைமென்ஷன் கொடுக்கறதுக்கு. ஸோ நான் ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு இந்த அவுட்டர் பெரிமீட்டர்ஸ்லாம் இந்த டார்க் ஷேடை வந்துட்டு நான் என்னுடைய ஃபேஸ்க்கு செட் பண்ணிக்கிறேன் யூஸ் பண்றதுக்கு. அண்ட் எங்க எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கேயும் இந்த பவுடர் வந்து கொஞ்சமா நான் ஒரே ஒரு மைல்டு லேயர் கொடுத்துக்கிறேன். இதுக்கு மேல நீங்க வேணும்னா லைட் கலர் வந்து ஏத்திக்கலாம். அண்ட் இது வந்து என்னுடைய சன்ஸ்கிரீனையும் செட் பண்ண போது, என்னுடைய பேஸாவும் வந்து இன்னைக்கு ஒர்க் பண்ண போகுது. இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சன்ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் அந்த ஒரு ஃபிளாலெஸான ஸ்கின் ஃபினிஷ் வந்து கொடுக்குது. அது ஒன்று எனக்கு பர்சனலா பிடிச்சது. இப்போ இன்னொரு பவுடர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கவரேஜ் இருக்கிறது, காம்பாக்ட் மாதிரியான ஒரு ப்ராடக்ட் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு டென்ஸ் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய இந்த அண்டர் ஐ ஏரியா, இந்த ஏரியா வந்து நீங்க கொஞ்சம் பளிச்சுன்னு ஆக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வந்து கிடைக்கும். அண்ட் மோஸ்டா இந்த ஏரியா உங்களுக்கு வந்து ஸ்வெட் அந்த அளவுக்கு ஆகாது.
ஸோ நீங்க வந்து கவலைப்படாம செட் பண்ணிக்கலாம். லைட்டா மூக்குல நிறைய கண்ணு கீழே, அப்புறம் ப்ரஷ்ல என்ன மீதி இருக்கோ அது நெத்தியில இந்த செமி சர்க்கிளா மட்டும் நான் வந்து போட்டுக்கிறேன் இப்படி. அதுக்கப்புறம் சின்ல கொஞ்சோண்டு, அப்புறம் ப்ரஷ்ல என்ன மீதி இருக்கோ அது மட்டும் மீதி என்னுடைய ஃபேஸ்க்கு வந்து போக போகுது. வேணும்னா இதே நீங்க உங்களுடைய ஐலிட்ஸ் மேலேயும் போட்டுக்கலாம். அதை ஜஸ்ட் இப்படி கையில எடுத்து கூட நீங்க பேக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய ஐலிட்ஸ் வந்து ஆயிலி ஆகாது, காம்பாக்ட் வச்சு செட் பண்ணிருப்பீங்க அப்படின்றதுனால. ஸோ ஐப்ரோ ஃபில் பண்றதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டூ ப்ராடக்ட் இன்னைக்கு எடுத்துக்கிறேன். அதை எடுத்து என்னுடைய ஐப்ரோஸ்ல இப்படி ரன் பண்ணிக்கிறேன். ஸ்வெட் ஆனாலும் என்னுடைய ஐப்ரோஸ் வந்து மெல்ட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. யூஸ்வலா உங்களுக்கு ஐப்ரோ ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி மெல்ட் ஆகுற எஃபெக்ட் வந்து கொடுக்காது. ஸோ அப்படி இல்லாம தனியா இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டூ இது ரிமூவ் ஆகாது அப்படின்னு சொல்ற ப்ராடக்ட்ஸ் இன்னும் கொஞ்சமே வந்து உங்களுக்கு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ்ல இந்த ப்ராடக்டே கொஞ்சமா எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த ஸ்பூலி வச்சு என்னுடைய இந்த புஷி ஐப்ரோஸ்ல வந்து ஈஸியா ஒர்க் பண்ண முடியாது. அதனால ஒரு ப்ரஷ்ல எடுத்துட்டு அதை என்னுடைய ஐப்ரோஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். இது என்னுடைய ஐப்ரோஸ்க்கு நல்ல ஒரு டிண்ட் கொடுக்கும். ரொம்ப பிளாக் ஆப்வியஸா இருக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா இது ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு கிரேஷ் ப்ரௌன் கலர். அதே மாதிரி இந்த ஐப்ரோஸ்லயும் எனக்கு ஜென்ரலா என்னோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறதுக்கு ஐப்ரோ பென்சில் விட மீதி எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பிடிக்கும். ஒர்க்கபிளா ஆக்கிடுவேன். ஸோ இந்த ஐப்ரோ டேட்டூ வச்சு என்னுடைய ஐப்ரோஸை நான் செட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்வெட் ஆகிட்டே இருக்கு லைட்டா. நான் அதை அப்படியே விட்டுற போறேன். அது இப்போ கண்டுக்க போறது கிடையாது. என் ஃபேஸ் வந்து ஃபைனலா நான் வந்து கரெக்ட் பண்ணுவேன். அது எப்படி அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன். இன்னைக்கு வந்து ஐ ஷேடோ அதெல்லாம் கிடையாது. பட் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க தாராளமா ஐ ஷேடோ போட்டுக்கலாம். லிக்விட் லைனர் வச்சு என்னுடைய ஐஸ் வந்து நான் லைன் பண்ணிக்க போறேன். எனக்கு என்னுடைய ஐஸ் இன்னைக்கு நல்லா போல்டா வைப்ரண்டா, நாட் வைப்ரண்டா, போல்டா இன்டென்ஸா வேணும். நான் ஏன் எனக்கு என்னுடைய ஐஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றேன்னா நம்ம பேஸ் வந்து ரொம்ப சிம்பிளா வச்சிருக்கோம். அண்டர் ஏரியா கொஞ்சம் பளிச்சுன்னு ஆக்கியிருக்கோம். மீதிப்படி பெருசா நம்ம பேஸ்க்கு எதுவுமே வேலை செய்யல. ஸோ கான்சென்ட்ரேஷன் வந்து ஐஸ்ல தான் வந்து நான் இன்னைக்கு வச்சுக்க போறேன். ஸோ என்னோட ஐஸ்னா யூஸ்வலா நேச்சுரலா பண்றதை விட ஒரு ஸ்டெப் வந்து கொஞ்சம் போல்டா வந்து பண்ணிக்கிறேன். ரொம்ப நிறைய விங் கூட நான் போடல. ரொம்ப சின்னோண்டு ஒரு ஃபிளிக் தான். ஏன்னா கொஞ்சம் என்னுடைய ஐ ஷேப் வந்து நான் கொஞ்சம் உருண்டையா இருக்கிற மாதிரி வந்து பண்ண போறேன். ஸோ இங்க அதே மாதிரி ஃபிளிக் வேணும்னு ஃபர்ஸ்டே வந்து ஃபிளிக் அப்படி போட்டுக்கிறேன். அப்புறம் அதை ஒரு கைட்லைனா வச்சுட்டு நம்ம ஐலைனர் வரைஞ்சிக்கலாம். சரி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்படிதான் என்னுடைய ஐலைனர் வந்து இன்னைக்கு இருக்க போகுது. கீழே காஜல் வைக்க போறோம். காஜல் ஃபர்ஸ்ட் அப்பர் வாட்டர் லைன்ல போட்டுக்கிறேன். கொஞ்சமா இந்த முடியில வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா அங்க நான் காம்பாக்ட் போடும்போது கொஞ்சம் வந்து ப்ராடக்ட் அதுல போய் முடியில பட்டுருச்சு. இங்க தெரியுதா லைட் ப்ரௌனா? அதை சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த காஜலே அது மேல இப்படி ரன் பண்றேன். அப்புறம் இதே என்னுடைய லோவர் லேஷ் லைன் அண்ட் வாட்டர் லைன் ரெண்டுலயும் வந்து இப்படி நான் அப்ளை பண்றேன். அண்ட் நீங்க வந்து ஸ்மட்ச் ப்ரூஃப் காஜல் வச்சிரல அப்படின்னா நீங்க வரி பண்ண வேணாம். இது எப்படி ஸ்மட்ச் ப்ரூஃபா ஆக்குறது அப்படின்றதும் நான் காமிக்கிறேன். நோ, ஐ ஷேடோலாம் கிடையாது. இன்னொரு ஒரு ட்ரிக், உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட் நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ராடக்டே தான். எனக்கு இந்த அவுட்டர் தேர்ட்ல மட்டும் என் காஜல் இப்படி திக்காக்கிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இதை இப்படி பண்ணிட்டு ஒரு வாட்டி கையில் இப்படி ரன் பண்ணனா இந்த லோவர் எட்ஜ் வந்துட்டு கிளீன் ஆயிடும். கச்சா முச்சான்னு இருக்காது, அன்ஈவனா இருக்காது. அதே இந்த கண்ணையும் பண்ணிட்டு ஒரு வாட்டி கை வச்சு இப்படி ரன் பண்றேன். இப்போ இதை எப்படி ஸ்மட்ச் ப்ரூஃப் அண்ட் லாங் லாஸ்டிங் ஆக்க போறோம்னா, இந்த ஐலைனர் யூஸ் பண்ணோம்ல அதே எடுத்து இந்த காஜல் போட்டோம்ல லேஷ் லைன்ல அதுல இப்படி நான் ஸ்கிரிபிள் பண்றேன். அகைன் என்னுடைய ஃபிங்கர் வச்சு இப்படி தேய்ச்சிடுறேன். ஏதாவது எக்ஸஸ் இல்லைன்னா எங்கேயாவது கிளம்பியா இருக்குன்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு.
அதே மாதிரி இந்த விங் போட்டான்ல இங்க, அதோட இந்த அவுட்டர் ஏரியாலயும் நான் வந்துட்டு என்னுடைய காஜல் ஐலைனர் சிச்சுவேஷன் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு அந்த ஒரு ரவுண்ட் ஐஸ் லுக் வந்து கிடைக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ரொம்ப வாட்டரி ஐஸா இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி நீங்க இந்த அவுட்டர் கார்னர்ல வந்து ஐலைனர் வச்சு ஃபில் பண்றீங்கன்னா அந்த வாட்டர் போய் அங்க மட்டும் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ரிமூவ் ஆகாது. ஸோ இது வந்து பக்கா பர்ஃபெக்டா இருக்கும். கரெக்டா அந்த மேல என்ன ஃபினிஷ்ல ஐலைனர் இருக்கோ அதே ஃபினிஷ் ஐலைனர் கீழேயும் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நான் மஸ்காரா எதுவும் அப்ளை பண்ண போறது கிடையாது. ரொம்ப கேஷுவலா லைக் நார்மலா எப்படி நம்ம வந்துட்டு ஐலைனர் வேலை செய்வோம் அந்த மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன். லிப்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ப்ரௌன் ஐப்ரோ பென்சில் நீங்க வந்து லிப் லைனர் இருந்ததுன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்ன இருக்கோ ப்ரௌன் கலர்ல அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பட் லிப் லைனர் போட்டீங்கன்னா அழகா இருக்கும். ஸோ ஒரு ப்ரௌன் கலர் ப்ராடக்ட் வச்சு லிப்பை லைன் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு மூஸ் ஃபார்முலால இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் வச்சு என்னோட லிப்ஸை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இது நீங்க லிப் பாம் போட்டுக்கலாம், டிண்டட் லிப் பாம்ஸ், லிப் க்ரையான்ஸ், என்ன உங்களுக்கு பிடிக்குதோ என்ன இருக்கோ அதை நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலா இதுதான் லுக். வெரி வெரி சிம்பிள், ரொம்ப வேரபிளா இருக்கிறது. இப்போ இந்த ஷைன் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் பவுடர் போட்டுக்கிறேன்னா நீங்க தாராளமா இந்த ஸ்டெப்ல போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சோண்டு பவுடர் வந்து அந்த ஷைன் கண்ட்ரோல் பண்றதுக்கு போட்டுக்கிறேன். நம்ம நிறைய பேஸ் வந்து போடல, நிறைய பேஸ் என்ன பேஸே போடல. சன்ஸ்கிரீன் மேல இந்த ப்ராடக்ட் வந்து நான் அப்படியே அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால நீங்க வந்து பவுடர் எவ்வளவு லோட் பண்ணாலும் எதுவும் அது பெருசா உங்களுக்கு பிரச்சனை தர போறது கிடையாது. அண்ட் நீங்க வந்துட்டு ஆல் த்ரூ த டே இந்த மேக்கப் வந்துட்டு கொஞ்சம் ரிவைவ் பண்ணணும் அப்படின்னா, ஆர் ஸ்வெட் ஆகுது இப்படி அப்படின்னா உங்க கையில வந்து இந்த மாதிரி கிச்சன் பேப்பர் டால் வச்சுக்கோங்க. இது நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், இது ரொம்ப முக்கியம். ஸோ கையில இதையும் வச்சுக்கோங்க, உங்களுடைய காம்பேக்டோ இல்ல லூஸ் பவுடரோ ஏதோ ஒன்று கையில வச்சுக்கோங்க. இதை வச்சு பிளாட் பண்ணீங்கன்னா இந்த வேர்வை, ஆயில் இதெல்லாம் வந்து அழகா ரிமூவ் ஆயிடும். இன்ஸ்டன்டா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷர் லுக்கிங் ஸ்கின் கிடைச்சிரும். அண்ட் டெஃபினட்டா இந்த மாதிரி கொஞ்சமா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் டிரான்ஸ்ஃபரும் ஆகும். முகத்துல அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் காணாம போக போறது கிடையாது. ஓகே, நீங்க எவ்வளவு பிளாட் பண்ணாலும் முகத்துல ப்ராடக்ட் காணாம போகாது. ஸோ நீங்க வந்து தைரியமா ஜாலியா வந்துட்டு பிளாட் பண்ணிடலாம். பிளாட் பண்றது மட்டுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷர் லுக் கொடுக்கும். பட் இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சோண்டு வந்து கவரேஜ் வேணும், இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அந்த ஒரு ஃபிளாலெஸ்னஸ் வேணும் அப்படின்னா காம்பாக்டோ லூஸ் பவுடரோ அதை கொஞ்சமா எடுத்து எங்கெல்லாம் பிளாட் பண்ணீங்களோ அந்த இடத்துல ஒரு வாட்டி இப்படி ரன் பண்ணிக்கோங்க. இது ஒரு வாட்டி பிளாட் பண்ணும்போது நீங்க பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பட் கையில வச்சுக்கிறது வந்துட்டு ஓகே தான். அது உங்களுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷர் லுக்கிங் ஸ்கின் வந்து இன்ஸ்டன்டா கொடுக்க போகுது. இந்த ஐலைனர் வச்சு நான் வந்துட்டு கொஞ்சம் பொட்டு மாதிரி வைக்க போறேன். ஓகே, போதும். இப்போ என்னுடைய ஸ்கின் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்கு. நம்ம வந்து ஃபைனலா ஒரு லேயர் பவுடர் போட்டிருந்தோம் அப்படின்றதுனால வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு இது செட் ஆயிடும். மறுபடியும் நமக்கு ஸ்வெட் ஆகும், அதுக்கப்புறம் ஆயிலி ஆகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது அழகா செட் ஆயிடும். இதுக்காக தான் நான் என்ன பண்ணுவேன்னா எக்ஸ்ட்ராவா அந்த ஒரு ஆரஞ்சு ஸ்டோன் பவுடர் இருக்குல்ல, அது கூட நான் வந்துட்டு கையில வச்சுப்பேன். ரெண்டுமே எனக்கு வந்து டாப் பண்ணிப்பேன் தேவை அப்படின்னா. ஸோ நான் வந்து ஒரு சம்மருக்கு போடுற ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு ஹேர் ஸ்டைலும் காமிக்கிறேன். நான் வந்து அந்த ஆரஞ்சு பவுடரை இன்னும் கொஞ்சமா என்னுடைய ஃபேஸோட சைட்ஸ் எல்லாம் வந்துட்டு செட் பண்றதுக்கு யூஸ் பண்றேன். ஏன்னா இது எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவா அந்த ஒரு பிரான்ஸ் லுக் வந்து பிடிக்கும். இவ்வளோ வெள்ளை அடிச்ச லுக் வந்து பிடிக்காது. அதனால நான் இதை பண்ணிக்கிறேன். ஆனா இது டோட்டலி இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து கியூட்டா இருக்கும். அட் த சேம் டைம் சம்மர்ல வந்து உங்க முகத்துல வந்து விழறது, வேர்த்து வேர்த்து நாஸ்தி ஆகுறது, சிக் ஆகுறது, அந்த பிரச்சனை இல்லாம இருக்கும். ஸோ நான் வந்து சைட் பார்ட்டிஷன், நீங்க என்ன பார்ட்டிஷன் எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கொஞ்சமா அப்படி ஃப்ரண்ட்ல இப்படி எடுத்து பின்னிக்க போறேன், ஃப்ரெஞ்ச் பிரைட் மாதிரி. அதுக்கப்புறம் இதை பின் பண்ணும்போது என்ன பண்றேன்னா இங்க இருக்க ஹேர் எல்லாத்தையும் தூக்கிட்டு பின்னாடி நான் வந்து இப்படி பின் பண்றேன், உள்ள வச்சு பின் பண்றேன். ஸோ அப்ப என்ன ஆகும்னா பின்னு தெரியாது, இந்த ஹேர் எங்க போச்சு அப்படின்றது தெரியாது. நீங்க வந்து ஸ்டைல் பண்ணாம வச்சிருக்கீங்க உங்க முடி, ஆர் ஆயிலியா இருக்கு அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு அகைன் சம் அப்ராப்ரியேட்டா இருக்கும். மூஞ்சில விழுது. ஓகே, சோ இப்படிதான் இருக்க போகுது பின் பண்ண அப்புறம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இது எல்லாத்தையும் தூக்கி ஒரு போனி டைல் போட போறேன். உங்களுக்கு ஹேர் லாங்கா இருந்ததுன்னா இதே நீங்க பிரைடா வந்து போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா போனி டைல் வில் டு த ஜாப்.
எனக்கு இந்த பொட்டு ரொம்ப பெருசா இருக்கு. நான் குட்டியாக்க போறேன். ஓகே. நான் போயிட்டு கொஞ்சம் இயரிங்ஸ் மட்டும் மாத்திட்டு வந்துட்டேன். இதான் என்னுடைய ஃபைனல் லுக். இது பார்த்தீங்கன்னா, சம்மருக்கு சூப்பர் அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு லைட் வெயிட், கம்ஃபி அண்ட் அட் த சேம் டைம் புட் டுகெதரா அழகா டீசென்ட்டா, பிரசன்டபிளா இருக்கிற மாதிரியான ஒரு மேக்கப் லுக். கண்டிப்பா, கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். கம்ஃபர்டபிளா இருக்க போது, நல்லா உங்களுக்கு வந்து ஃபீல் ஆக போது. இங்க ரெடியா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா ஓவர் த டாப்பா வந்து உங்களுக்கு இருக்கவே போறது கிடையாது. ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இந்த லுக் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. எனக்கு காமெண்ட் செக்ஷன்லயும் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.